அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துஆக்களை பார்த்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் இன்று மிக முக்கியமான ஒரு சூறாவை நாம் பார்க்க இருக்கின்றோம். தஹஜ்ஜுடைய நேரம். இந்த சூறாவை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் மிகவும் வேகமாக நமக்கு பதில் வழங்குவான். நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். பலர் தங்களுடைய வாழ்க்கையில் இதனை ஓதி அனுபவம் அடைந்த ஒரு சூரா அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிகவும் சிறிய சூரா. இந்த சூறாவை ஓதி நாமும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். தஹஜ்ஜுடைய நேரம், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். இப்பொழுது நாம் ரமபானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுவதற்கு மிகச் சிறந்த ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. நாம் அந்த சஹருடைய நேரத்திலே எழுந்திருக்கின்றோம். தஹஜ்ஜுடைய நேரம். முதலாவதாக அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சிறிய சூறாவை நாம் 100 தடவை ஓதுவோம். அல் குர்ஆனிலே இருக்கின்ற மிகவும் சிறிய சூரா சூரத்துல் கௌசர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர் என்று வரக்கூடிய 3 வசனங்களை கொண்ட இந்த சூறாவை நாம் 100 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் வேகமாக நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான். பலர் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த சூறாவை ஓதி அனுபவமடைந்திருக்கிறார்கள். நாமும் இந்த சூறாவை ஓதுவோம். ஓதி அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை கேட்போம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நாம் அல்லாஹ்விடம் முன்வைப்போம். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்த ரப்பு. நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அவன் நீக்குவான். சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.